கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தினம் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு பிறப்பிச்ச மாதிரி ஒரு கருத்து வருது. முக்கியமாக பார்த்தோம்னா காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய துரோகத்தெல்லாம் அம்பலப்படுத்துங்க, ஊடகங்கள்லாம் பேசுங்கிற மாதிரி ஒரு கருத்து வச்ச மாதிரியான ஒரு செய்தி கூட வெளியாகி கொண்டிருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? காங்கிரஸ் பச்சை துரோகம் தமிழகத்திலே, அதுவும் காங்கிரஸை தூக்கி நிறுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட மாடல் நாயகன் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு செய்த துரோகத்தால் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஏற்கனவே தேய்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது திமுகவுக்கு செய்த பச்சை துரோகத்தால் காங்கிரஸ் இனி எந்த காலத்திலும் இந்தியாவில் எழ முடியாது என்ற கட்டத்திற்கு தள்ளப்பட்டது. இன்னைக்கு கூட இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி நாங்கள் அது கூட ஓட்டு போட்டோம்னா காங்கிரஸுக்கு பிஜேபி ஓட்டு போடுற மாதிரி மக்கள் ஒரு மனநிலை வந்துகிட்டு இருக்காங்க. பிஜேபி காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது மாநில கட்சியில் அடங்கிய கூட்டணி எழும். அதற்கு கட்டியம் கூறுகின்ற அடிப்படையில் தான் நம்முடைய ஸ்டாலின் நடவடிக்கை இன்னைக்கு இருக்கு. அழகா சொல்றார், காங்கிரஸ் இருக்கிறனால அங்க இந்தியா கூட்டணி உருவாக்குனது யாரா? இந்தியாவுக்கு பெரிய நெருக்கடிகளை ஏற்பட்ட போது நெருக்கடிகளை இந்தியாவிலே எதிர்த்து ஆட்சியை விலை கொடுத்த இயக்கம் திமுக. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு. இதெல்லாம் இளைஞர்கிட்ட போய் சொல்லணும். சும்மா விஜய் ரீல்ஸ் போடுவாரு, நம்மளும் ரீல்ஸ் போடுவோம்டா. விஜயாரா நம்ம? எவ்வளவு பெரிய திமுக சுண்டக்காப்பையிட்ட போயிட்டு நீங்க ஆதவர்ஜுனா ஒரு ஆளு, இவங்க எல்லாம் ஒரு ஆளு, இவங்களுக்கு போய் பதில் சொல்லி எவரஸ்ட் சிகரங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையில. இன்னைக்கு இருக்கிற முகங்களை வச்சு திமுக விடப்படக்கூடாது. கோடி பேர் உயிரை கொடுத்து உதிரத்தை கொடுத்து இந்த கொள்கையும் கொடியும் லட்சியத்தையும் சமூக நீதியும் இந்த நிலத்தையும் மண்ணையும் மொழியும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் திமுக என்ற இயக்கம் காப்பாற்றிருக்கிற ரத்தத்தால். அண்ணா எங்கே, ஏவிபி ஆசை தம்பி எங்கே, சத்தியவாணி முத்து எங்கே, அன்பழகன் எங்கே, பேராசிரியர், எத்தனை பேரு? திமுக தொடர்ந்து இருக்கு 75 வருஷமா. திமுகவை எதிர்த்தவங்க தான் ஆள் மாறிட்டே இருப்பாங்க. திமுக ஆரம்பத்தில் எதிர்த்தது யாரு? மண்ணோட மண்ணா போட்டாங்க, பேரே இருக்காது. நம்ம இப்ப சொல்லி இப்ப விளம்பரப்படுத்த வேணாம். அடுத்து எதிர்த்தது யாரு? எல்லாம் மண்ணோட மண்ணு. எதிர்த்தவங்க பேரே இல்ல. திமுக எதிர்த்தவங்க பேர் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவினரே, திமுகவை எதிர்த்தவன் பேர் இல்ல, திமுக இருக்கு. திமுக தொடர்ந்து இந்த மண்ணில் மக்களுக்கு போராடுகிற இயக்கம். ஆனா திமுக ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், கொள்கையால் உருவாக்கப்பட்ட கோபுரம், களிமண்ணால் உருவாக்கப்பட்ட கோட்டை அல்ல, எஃகு கோட்டை. திமுக கொள்கை கோட்டை. ஆனா திமுக எதுக்குறவன் 10 வருஷம் இருப்பான், அப்புறம் காணாம போயிடுவான், வரலாறு இருக்க மாட்டான். ஆனா திமுக இருக்கும். இது ஒரு ஜீவ நதி போன்ற இயக்கம், வற்றாத ஜீவ நதி திமுக. அதனால காங்கிரஸ் பேர் இயக்கம் இனிமே அந்த இயக்கத்துக்கு இந்தியாவில் மரியாதை இருக்காது. நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி உடைந்து விட்டது என்று. நான் மாறுபடல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி இந்தியாவில இல்லையே. இப்ப திமுக அப்படின்னு நிமிர்ந்தா இந்தியாவிலே இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது. திமுக கூட்டணி உடைந்ததை பற்றி கவலை இல்லை.
திமுக ஒரு தேர்தலுக்கு கூட்டணி இருப்பாங்க, அடுத்த வேற கூட்டணி போய்தான் மரபு தான் காலகாலமா இருந்துகிட்டு இருக்கிற முறையா இருக்கு. ஆனா கூட்டணியை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. ஆனா இந்தியாவில் மிகப்பெரிய கூட்டணியை, எல்லா மாநிலத்துக்கு வழிகாட்டுகின்ற கூட்டணியை உருவாக்கி இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்ட வாருங்கள் என்று மம்தா பானர்ஜி எல்லாம் ஸ்டாலின் அவர்களை அழைத்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியை உடைச்சிருக்கலாம். திமுக மூச்சு விட்டுருச்சு அப்படின்னு ஒரு மூச்சு தான் விட்டுச்சு. நாங்க வரமாட்டோம் 8ஆம் தேதி. இந்தியா கூட்டணி கலகலத்து போச்சு. இந்தியா கூட்டணியை தாவேகா தற்குறி விஜய் நடத்த முடியுமா? இந்தியா கூட்டணி நான் அங்க வைக்கிறேன் என்று சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா? யாரோ பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாப்பூர் பார்ப்பனர் ஒருத்தருக்கு பதவி கொடுத்திருக்கு, அவர் புது பேர் வைக்கிறாரு. தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணியா? இந்தியா கூட்டணி எவ்வளவு பெரிய சாதனை ஆற்றியது. கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே ஒரு நிலையில்லாத அரசு உருவான நேரத்திலே ஜனதா என்கின்ற கட்சியை டெல்லியில் அமர்ந்து மொரார்ஜி தேசாய் தலைமையிலே இந்த நாட்டில் ஜனதா கட்சியை உட்கார வைத்து அளவு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க நிலையில்லாத அரசை உருவாக்குனாங்க. மீண்டும் நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தாண்டு சொல்லி நேருவின் மகள் இந்திராவை மீண்டும் அரியணையில் அமர வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திமுக இந்தியாவுக்கு ஆற்றிய கடன் பெரிய கடன், பெரிய பணியாற்றி இருக்கிறது. மாநில கட்சி தான். இந்திய வரலாற்றில் யாரும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத வரலாற்றை திமுக செய்திருக்கு. அல்ல, திமுக கடந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நடந்து கொண்ட விதம் அனைவருக்குமே வருத்தம் தான். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் முதலாக நான் தான் சொன்னேன், அவங்க கூட்டணியில தொண்டர்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படாத அளவுக்கு பிணக்கம் ஏற்பட்டிருக்கு. சென்னை பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் திமுகவை ஆதரிப்போம், விடுதலை சிறுத்தைகளை ஆதரிப்போம், காங்கிரஸ் ஆதரிப்போம், இடதுசாரிகளை ஆதரிப்போம், மதிமுகவை ஆதரிப்போம், ஆனா சில கட்சிகளை ஆதரிக்க மாட்டோம்னு அகிரகமா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற அறிக்கை கொடுத்தோம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வேலை பார்த்தோம், போராடி மனசுத்தோடு நின்றோம். இன்றைக்கும் எத்தனை பதவிகள் எங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு போயிட்டு தான் இருக்கு. பதவியா, பணமா, கோடியா, கொள்கையா? கொள்கையாக வாழ்ந்து கொள்கை வீரனாக மடிந்தாலே போதும், மாண்புமிகு தேவையில்லை, மானமிகுவாக இருந்தாலும் போதும் என்று நாங்கள் இன்றைக்கும் திராவிட கருத்திலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்களா, 2026 தேர்தலுக்கு பின்னாடி நாம் யாரையெல்லாம் பெரிதாக கொள்கை வீரர்கள், லட்சிய வீரர்கள் என்று கருதினோமோ அவங்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு போய் தாவேக்காவை ஆதரிக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. திமுக நடந்து கொண்ட விதத்தை, கூட்டணி கட்சிகளிடம் அவர் நடந்து கொண்ட விதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஐக்கியப்படுத்தல தளபதி ஸ்டாலின், அந்த தவறு உண்டு. கூட்டணி கட்சியிடம் ஒரு மனம் திறந்த தாராளமான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆனால் அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு தற்சமயம் கோபத்தை காட்டுவது என்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாகும். கொள்கைவாதிகளுக்கு அது அழகல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் காங்கிரஸை பொறுத்தளவில் தமிழ் மண்ணில் குளிதோண்டி எரித்த கட்சியை தாவேகா மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்திருப்பதை திராவிட மண்ணில் உண்மையான பெரியார் அண்ணா வழியில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நேரத்தில் வைகோ மேலாம் நான் உயர்ந்த மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறேன். அப்பலுக்கற்ற ஈழப் போராளி. அவரால் என்னை போன்ற லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம், திமுகவில் இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை துளைத்தோம்.
மறுமலர்ச்சி திமுக என்கின்ற காரணத்தால் இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுக உருவாகம் நாங்கெல்லாம் திமுக இருந்திருந்தா எங்கடே போன்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுக இருந்திருந்தால் இன்றைக்கு திமுகவை நாங்கள் எல்லாம் தத்தளிக்க விட்டுருக்க மாட்டோம். ஒட்டுமொத்த இடதுசாரி சிந்தனையாளர்களை, திராவிட இயக்க கருத்தியாளர்களை ஒரு கப்பல்ல ஏற்றி அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் நடுக்கடல விட்டது மாதிரி இந்த மதிமுக ஒன்று உருவாயிடுச்சு. ஆனா இதெல்லாம் நாங்க சுயமா எடுத்த முடிவு. நாங்க அவரை குறை சொல்ல விரும்பல. எங்களுக்கு என்ன கருத்து ஏற்பட்டதோ அந்த கருத்து அவருக்கு ஏற்பட்டது. பிரபாகரனை அவரும் ஆதரித்தார், நாங்களும் ஆதரித்தோம். சுயமாக நாங்கள் முடிவெடுத்தோம். சுயமாக எங்கள் வாழ்க்கையை எங்களை நாங்களே தற்கொலை செய்து கொண்டது மாதிரி தான் நாங்கள் எடுத்த முடிவு. ஆனா அதை நாங்க அவர் மேல பழி சொல்லல, வைகோ மேல. அவர் ஒரு அப்பழுக்கப்பட்ட ஈழ போராளி, மிகப்பெரிய நாடாளுமன்ற சொற்பொழிவாளர், தூய்மையானவர், இதெல்லாம் அப்பழுக்கப்பட்ட தலைவர். அவர் உலகத்திலேயே பிரபாகரனை சந்தித்து பிரபாகரன் அடையக்கூடிய இராணுவ சீருடையை அணிந்து பிரபாகரன் இருந்த ஒரே தலைவர் வைகோ. சிறைவாசம் நெருக்கடிகளை அனைத்தையும் கண்டவர். ஆனால் விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு வந்ததைங்க, விஜய்க்கு பெரிய இளைஞர் சக்தி திரண்டதாக அவர் சொல்றதைங்க என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வைகோவோட நாங்கள் விஜயை பெரியாளா கருதல. அண்ணாவின் பேச்சை கேட்டு அலையலையாக மாணவர் பட்டாலும் திரண்டார்கள். பெரிய ஒரு மறுமலர்ச்சி தமிழகத்தில் ஏற்பட்டது. அந்த மறுமலர்ச்சியில் உதயமானவர் தான் வைகோ போன்றவர்கள். அண்ணாவிற்கு அடுத்து திரைப்படத்தின் மூலமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய புரட்சி தமிழகத்தில் ஏற்பட்டது. ஆனால் பேச்சாற்றல் மூலமாக இந்தியாவில் அண்ணாவுக்கு பின்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய மறுமலர்ச்சியை இளைஞர்கள் கூட்டத்தை இன்னைக்கு விஜய்க்கு சேர்ந்த ஒரு கூட்டமா, இளைஞர் பட்டாளத்தை கருத்தில் ரீதியாக, திராவிட கருத்தில் ரீதியாக திமுகவை செங்குத்தாக பிளந்து வெர்டிகல் ஸ்பிளிட், தீக்கதிர் சொன்னது, கம்யூனிஸ்ட் சொன்னது, பிளந்து இளைஞர் பட்டாளத்தின் தலைவனாக உருவெடுத்தவர். விஜய்க்கு பின்னாடி இளைஞர்கள் பட்டாளம் தள்ளுகிறது என்று ஒரு நடிகருக்கு பின்னாடி தள்ளுகின்ற ஒரு கவர்ச்சி கூட்டத்தை அவர் முன்மொழிவதை என்னை போன்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பட்டென்று சொல்லியிருக்கலாம், கமலஹாசன் போன்று எங்களுக்கு 4 இடங்கள் போதவில்லை, நாங்கள் இந்த முறை வேண்டுமென்றால் உங்களை ஆதரிக்கிறோம் என்று கூட சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். துரை வைகோ என்பவர் மூலமாக நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கு நாட்டில் மரியாதை உண்டு. வைகோ பேச்சு, உங்கள் உழைப்பு, தியாகம், ரத்தம், உழைப்பு. துரை வைகோவை விட்டு பேச விடாதீர்கள், உங்களுக்கு அது இழுக்காகும். நான் என்னுடைய அன்பான வேண்டும். நீங்கள் நானும் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தனிப்பட்ட முறை எனக்கு 1000 விருப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இல்லை, நடத்துகின்ற தலைவர்கள் மீது இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் வளர்ந்தோம். 24 ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினர், 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர், 29 ஆண்டுகள் திமுக. திமுக நீங்க செய்த தியாகம் அரிப்பெரிது, நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஸ்டாலின் ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு கூட தகுதி இல்லாதவரை அப்படின்னு சொன்னவர் வைகோ. அதெல்லாம் நம்பி வந்தவங்க நாங்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் தளபதி, நான் கலைஞரின் கையை பிடித்து நான் உங்களுக்கு உறுதியாக இருந்தது ஒன்று ஸ்டாலினுக்கு உறுதியாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தால் நான் ஸ்டாலினுக்கு உறுதியாக இருக்கிறேன். இன்றைக்கு மே 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம பேசிட்டு இப்போ துரை வைகோ மூலமா எங்க துரதிர்ஷ்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாடு அங்கீகரிக்கவில்லை, மக்கள் அங்கீகரிக்கவில்லை. மதிமுகவின் மரியாதை குறைவாக இருக்கிறது. கொள்கை ரீதியாக வளர்ந்தோம், கொள்கை ரீதியாக வாழ்கிறோம். பிரதமரை சந்திக்கிறார் பாரதிய ஜனதா கூட்டணியில் நாம் இல்லாத பொழுது துரை வைகோ. கேட்டால் தொகுதி பிரச்சனை என்று சொல்லுகிறார். நேற்றைக்கு யாருக்கும் தெரியாமல் பனையூரில் சென்று
நான் தொகுதி பிரச்சனையாக பேசினேன் என்று சொல்லுவது விந்தையிலும் விந்தை, வேடிக்கையிலும் வேடிக்கை. நீங்க செல்வதாக இருந்தால் செல்லலாம். உதயசூரியன் உழைப்பால், ரத்தத்தால், அவர்கள் பணத்தால் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். வாதம் பண்ணலாம். நான் பேசுறேன், இப்ப பகிரங்கமா பேசுறேன். ஆனால் அதற்காக வார்த்தைகளை துறைவை கூட்டக்கூடாது. குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து தான் கட்சி தொடங்கணும். அதிலே மதிமுக தோத்துருச்சு. குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து தான் முச்சிப்பட்டி தண்டபாணி இறந்தான். அதெல்லாம் மறந்துட்டு தான் திரும்ப போய் திமுக சேர்ந்தீங்க. துரை வைகோவை கட்சிக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அவர் நீங்கள் பேசுவது உங்கள் உழைப்பு, ரத்தம், தியாகம், நீங்கள் சிந்திய அனைத்தும் தியாகம் உண்டு. துரை வைகோவை வைத்து இவ்வளவு பேசுவதை திராவிட இயக்க உணர்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுக நியாயம் இருக்குன்னு சொல்லல. நான் அவங்க கூட்டணி கட்சியிலே வைகோ நடத்தின முறை சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் விசிகாக்குள்ள போக விரும்பல. எழுச்சி தமிழர் கொள்கை லட்சியத்தினுடைய போராளி. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்ப நான் இப்போதைக்கு என்னால் அதை விமர்சிக்க முடியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அவர் நிச்சயமாக கொள்கையின் பக்கம்தான் நிற்பார் என்று நான் உறுதியாக கருதுகிறவன். கொள்கை போராளியாக நான் சொல்றேன். இடதுசாரிகளை பொறுத்தளவுக்கு அவங்க திமுக எப்பயுமே பலகீனமா நினைக்கிறவங்க. ஏன்னா அவங்க பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் இருந்ததை காலி பண்ணது திமுக தான். காங்கிரஸா கம்யூனிஸ்டா இருந்துச்சு. ஆனா அவங்க எப்பயுமே திமுகவுக்கு எதிர்த்து தான் இடதுசாரிகள் செயல்படுவாங்க. சந்தர்ப்பம் போடும்போது இடதுசாரி அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. அது தொழிலாளர் வர்க்கத்திற்காக போராடக்கூடிய தியாக கட்சி தான். அதெல்லாம் குறைச்சி மதிப்பு இல்லை. ஆனா அவங்க தனிப்பட்ட குணம், எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரா திமுக வைத்து ஆதரிச்சாங்க. வைகோ தொடங்கினாரா உடனே ஆதரிச்சாங்க. மக்கள் நல கூட்டணி உடனே போனாங்க. இப்ப தாவேக்காவா போவாங்க. இது இயற்கை. திமுக பலகீனப்படணும், திராவிட இயக்கம் பலகீனப்படும் நினைக்கிறாங்க. அது தப்பு. ஆனா நம்முடைய ரத்த உறவுதான் திரும்ப அவங்க இந்த இடத்துல சற்று தடுமாறிட்டதா தான் என்னை பொறுத்தவர்கள் கருதுகிறோம். ஏன்னா இதை விட ஒரு பாதுகாப்பான நமக்கு ஒரு திராவிட மாடலை விட, திராவிட இயக்கத்தை விட நமக்காக நிற்கக்கூடிய இயக்கம் எதுவும் இல்லை. இந்தியாவிலேயே அம்பேத்கர் பிறந்த மாநிலத்தில் கூட அவர் பேர்ல கல்லூரி கிடையாது. திமுக ஆட்சியில தான், கலைஞர் ஆட்சியில தான் இங்கே அம்பேத்கர் பேரில் கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி உருவாக்கி பல்வேறு சாதனைகளை திராவிட இயக்கம் மாற்றிருக்கு. தொண்டர்கள் கூறினார்கள், ஆகவே வன்னியரசு அவர்களுக்கு நான் அமைச்சர் பதவி கொடுத்தேன். இந்த அதிகாரத்திலே பங்கும் ஆட்சியிலே பங்கு இருக்கிற காரணத்தால் நம்முடைய லட்சிய உயரம் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று பெரிய உயரம் இருக்கிறது. அதை அடைய முடியுமா? விஜய் மூலமாக வேங்கவையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடலாமே, ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறோமே, ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரலாமே, இதெல்லாம் கொண்டு வந்தா வரவேற்போம். விடுதலை சிறுத்தைகள் மூலமாக எல்லோரும் வேங்கவையல் பிரச்சனையை பேசினாங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்துட்டோமே, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேகமா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பயன்படுமே. எந்த லாக்கா கேட்டாலும் கொடுப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய திருமாவுக்கு தயாரா இருக்கிறது. ஆனா திருமா அவர்கள் அதற்கு பணியவில்லை. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னால் அவர் உள்துறை கேட்டாலும் பிஜேபி தர தயாரா இருக்கிறது. அந்த பங்கு, ஆட்சி அதிகாரம் நமக்கு தேவையா? இங்கே சற்று தடுமாறியதாகத்தான் நான் உணர்கிறேன். இருந்தாலும் கொள்கை கோட்டம் விடுதலை சிறுத்தைகள் நிச்சயம் திரும்புவார் என்று கருதுகிறேன். அது மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த அளவுக்கு அவங்க போனது இமாலயா தவறு. திருப்புறங்குன்ற விவகாரம் ஒன்று நினைச்சு பாருங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாங்கள்லாம் சொன்னோம், திருப்புறங்குன்றத்தில் தர்காவை இடிப்போம், தர்காவை இடித்து கொண்டு போய்
கோரிப்பாளையத்தில் வைங்கன்னு எச் ராஜா சொன்னான். டேய், ஒருவே மலையிலிருந்து திரும்ப மாட்டேங்கிறான்னு சொன்னான். முதலமைச்சர் சொன்னாரு 144 தடை உத்தரவு போட்டாரு. மக்கள் புடலில் அடிச்சு விரட்டுவாங்கடா, தற்காவை இடிப்போம்னு சொல்றவனு சொன்னாரா? விஜய் சொல்லுவானா? நாளை வரப்போகுது உச்சநீதிமன்றம், நம்முடைய மதுரை உயர் நீதிமன்றம் கேட்டுருச்சு எப்ப ஏத்த போறீங்க. ரவிக்குமாரை வச்சு ஏத்த போறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை ஏத்த போறது இல்ல. பெட்டிஷனர் ரவிக்குமாரை வச்சு தீப ஏத்த போறாங்க. ஸ்டாலினை விட உங்களுக்கு பாதுகாப்பா, எங்களை விட பாதுகாப்பா இருக்க முடியும் மாறாது. இந்தியன் யூனியன் மிஷனுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீங்கள் தலையிட்டு காப்பாத்துங்க. வணக்கம். நன்றி சார்.